அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன? அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அக்டோபர் 15ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமான குரு முழுமையாக அக்டோபர் 15ஆம் தேதி முதல் தனது லாபஸ்தானத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க. அதற்கு முன்னதாகவே திருக்கணிதத்தின்படி அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட முழுமையாக அக்டோபர் 15ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்ப போகிறார். இது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக அவர் லாபஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்க போகிறாருங்க. வக்ரம் பெற்றாலும் கூட தற்போது விரயஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் திரும்பி தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர போகிறார். எனவே இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்திப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பும் உங்களுடைய திட்டங்களை செம்மையட செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவே இது நல்ல மாறுதலை சற்று தாமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதே சமயம் அலட்சியம் வேண்டாம். ராசிக்கு அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கிறார். ராசியின் அதிபதியான சந்திரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது சில நேரங்கள்ல சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானம் என்றாலும் கூட தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்தாலும் கூட அலட்சியம் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் குரு பகவான் வக்ரகதியில் திரும்பிய சில நாட்களுக்கு பிறகு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. 7 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியான சனி அஷ்டமஸ்தானத்தில் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்கிறார். அஷ்டம சனியின் இறுதி காலகட்டம் என்றாலும் கூட இந்த வேளையில் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் அஷ்டம சனியால் உருவாகலாம். ஏனென்றால் இந்த வேளையில் குருவும் பலம் இழந்து அக்ரகதியில் திரும்பி இருக்கிறாருங்க. குரு பகவான் பலம் இழக்கக்கூடிய இந்த தருணத்தில் அலட்சியம் இல்லாமல் சற்று கூடுதல் கவனமும் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான். ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக ஜென்மராசிக்கு உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் தற்போது லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் தாமாக நடைபெறுவதற்கான சூழலை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும். வக்ரம் பெற்றாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் குருவை பொறுத்த வரைக்கும் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிமிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 11ஆம் இடத்தில் தான் தற்போது சஞ்சரிக்கிறார். அவர் வக்ரம் பெற்றாலும் கூட 11ஆம் இடத்திற்கு நல்ல பலன்கள் விரைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் சிறப்பாகவும் செவ்வன செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் வானியல் அரசன் நவகிரக தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் பெற்று தரப்போகிறாருங்க. அது மட்டுமல்லாது வக்ரம் பெற்ற குரு பகவானுடைய சுப பார்வை மிகவும் வலுவாக 3, 5 மற்றும் 7 ஆகிய இடங்களில் பதிகிறதுங்க. 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. 3ஆம் இடம் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் நகர்த்தெறியக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பான இடமாக பார்க்கப்படுகிறது. வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே குருவின் சுப பார்வை அந்த இடத்தில் பதிவதால் நிச்சயமாக 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. எனவே நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட உங்களுக்கு தாமாகவே வெற்றி வாய்ப்பை தேடி தரும் என்பதை கடகராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு.
எனவே கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சகாயஸ்தானம் என்பதால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சிக்கல்களை நிச்சயமாக தவிர்க்கும். கடன் சார்ந்த தொல்லைகள்ல இருந்து வெளிவருவதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு தாமாகவே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். இது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது மிக வலுவாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே இதுபோன்ற சிக்கல்களில் சவிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவை தாமாகவே நகர்ந்து நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக தந்தை வழி உறவு முறைகள்ல மனஸ்தாபத்தையும் மன வருத்தத்தையும் அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குருவின் வக்ரம் மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய உறவுகள்ல இருந்த சிக்கல்களை சரி செய்து உறவு பலப்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகமும் குருவினுடைய சுப பார்வையால் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு தாமாகவே கைக்கு வருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆன்மீக சிந்தனை என்பது சற்று கூடுதலாகவே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆன்மீக பணிகள்ல சற்று கூடுதலாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதையும் திட்டவட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. இதுவும் ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் சிக்கி தவித்த கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் கூட 7ஆம் இடத்தை பார்ப்பதால் மங்களகரமான பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இல்லாமல் உங்களுக்கு நடைபெறுவதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கொடுக்கிறார். இது நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தை குரு வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளும் தாமாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டுங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திக்க முடியும். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். சற்று நிதானத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் நிச்சயமாக மேற்கொண்டால் மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக பெற முடியும். பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் அனைத்துமே இந்த தருணத்தில் இருந்து விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக கடகராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகி தாமாகவே பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்த தருணங்களாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை.